ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே வந்து எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11 வந்து ஆகுது. மதியானம் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் தான். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வீட்டுக்காரங்க வந்து மீன் வந்து வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியுதா மீன்? இது வந்து வஞ்சன மீனுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, வெள்ளை வஞ்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக மீன்காரங்களே வந்து மேலே உள்ள தோலை வந்து உரிச்சிட்டாங்க. அதில் மீன் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரில. எப்பயுமே ஆஞ்சு வாங்கிட்டு வந்துடுவாங்க பெரிய மீனுனா. இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 1000க்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து சுத்தம் பண்ணணும். பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி சாட்டர்டேவும் வந்து ஸ்கூல் வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஜனவரி 26ல் அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். பாப்பா வந்து பிரமிழில் வந்து சேர்ந்துருக்கா, அதில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே வந்து ஸ்கூல் வச்சுட்டாங்க. நாளைக்கும் சண்டேவும் நாளைக்கு வந்து ஸ்கூல் உண்டு. ஏன்னா ஜனவரி 26ங்கிறதால கொடியேறுவாங்க. அதனால நாளைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்கூல் உண்டு. ஆல்ரெடி வந்து பையன் வந்து சொல்லிக்கிட்டே போனான், நாளைக்கும் ஸ்கூலா, இந்த வாரம் லீவே இல்லையா, என்னைக்கு லீவுன்னு கேட்டால், நாளைக்கு ஆஃப் டே மட்டும்தான்டா லீவு அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பியிருக்கேன். காலையில் வந்து பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். இது வந்து சமைச்சு வச்சேன்னா சாயங்காலம் வந்து பசங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. வாங்க இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் போய் ஃபஸ்ட்டு மீனை வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஆஞ்சிட்டு வந்துட்டேன். குழம்பு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மீன் வறுக்க வந்து மசாலா வந்து அரைச்சிக்கலாம். மீன் மசாலா பார்த்தீங்கன்னா நான் வந்து கைப்படாத மசாலா வந்து அரைப்பேன். என்னென்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய், ஜீரகம், மிளகு, சோம்பு, காயம், மஞ்சத்தூள் போட்டு மசாலா வந்து அரைச்சிட்டு மீனுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு இந்த மசாலாவும் சேர்த்துட்டு பெசரி வச்சுட்டு மீன் வந்து வறுத்துருவேன். இப்போ வந்து மசாலா தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து இந்த மீன் மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் சேனலில். மீன் மசாலா வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மசாலா வந்து அம்மியில் அரைக்கிற மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ரிமேக் செஞ்சுருக்கீங்களாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் வந்து அரிசி கழுவுன தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மீன் வந்து அவ்வளோவா வந்து கவுள் அடிக்காது இது மாதிரி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்லுவாங்க. அதனால் இப்போ வந்து அரிசி கழுவுன தண்ணியில் ஆஞ்சிட்டு வந்தோடனே நான் வந்து போட்டுட்டேன். வறுவலுக்குள்ள மீனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்புக்குள்ள மீனை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு பசரிக்கலாம். மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனை எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து மீனே சாப்பிட மாட்டான். மீனை பார்த்தாலே ஓடுவோம் ஒரு அடி தூரம். ஏனே தெரியல. நாங்கள் பாக்கி 3 பேரும் மீனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அவருக்கு மீனுங்கிறதாலே பிடிக்கவே பிடிக்காது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி அவரை மீன் சாப்பிட வைக்கிறதுன்னு தெரில. அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வந்து பரட்டி வச்சுக்கலாம் மீனை. ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த மீனை வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அவருக்கும் நான் நிறைய மாடலில் வந்து மீன் வந்து செஞ்சு கொடுத்தேன். சில்லி மாதிரிலாம் வந்து செஞ்சு கொடுத்தேன். எப்படி செஞ்சு கொடுத்தாலும் மீனுங்கிறத கண்டுபிடிச்சிடுறத எப்படி செஞ்சு கொடுக்கறதுனே தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு வைக்க வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீனை பெசரி வச்சுட்டு நான் வந்து மீன் குழம்பு வந்து எப்படி வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுச்சு. அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி, தேங்காய் வந்து ஊற்றிட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு வந்து சேர்த்துட்டு
நல்லா கொதிச்சோடனே மீனை சேர்த்தா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இந்த ஸ்டைலில் தான் வைப்பேன். சில பேர் வந்து புளி கரைச்சல்லே மிளகாய்த்தூள் தக்காளிலாம் வந்து சேர்த்து வந்து வைப்பாங்க. எங்கள் மாமியார்லாம் அப்படி தான் வந்து வைப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த ஸ்டைல் வைக்கிறதால நானும் அதே மாதிரியே வைக்க வந்து கற்றுக்கிட்டேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்புல வந்து ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தட்டி போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. சைட் பை சைடாக அப்படியே பசரி வச்சா மீனையும் வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம குழம்புல வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டால் போதும். சூப்பராக வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.